வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு அழகான சீரிஸ் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டான்ஜரின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அம்மாவோட அரவணைப்புல வளர ஆஷன் எந்த சூழ்நிலை தனிமையாக்கப்படுறாங்க, சின்ன வயசுல அவங்க எப்படிலாம் வளர்றாங்க, அவங்களோட படிக்கிற கனவு என்ன ஆகுது, சின்ன வயசுல இருந்தே அவங்க பின்னாடி பொட்டி பாம்பா சுத்துற நம்ம குவான்சிக் எப்படி அவங்க வாழ்க்கையில நுழையிறாரு, அவங்களோட குழந்தை பருவம் என்ன, பள்ளி பருவம் என்ன, அவங்களோட காதல் எப்படிலாம் வளருது, அவங்களோட இளமை பருவம் என்ன, அவங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் மாறுது, அவங்களோட பிள்ளைகளை அவங்க எப்படி வளர்க்குறாங்க, அவங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில வர்ற சிக்கல்கள் என்ன, இவங்களோட முதுமை என்ன ஆகுது அப்படிங்கிறத இவங்களோட இன்பம் துன்பங்கள்லாம் நிறைஞ்ச ஒரு அழகிய கவிதை மாதிரியான ஒரு வாழ்வியலை தான் இந்த சீரிஸோட கதைக்களமாகவே வச்சிருக்காங்க. யசுவனா நடிச்சவங்களுக்கு 2 டிஃப்ரெண்டான கேரக்டர். அந்த 2லையுமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நல்ல வேரியேஷன் காட்டி நடிச்சிருப்பாங்க. அதுவும் ஒவ்வொரு ரியாக்ஷனுமே அவ்வளோ அழகா யதார்த்தமா குழந்தைத்தனம் மாறாம நம்ம ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவுமே இது அது இல்லை, அது இது இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். யாங்வான் சிக்கா நடிச்சவரோட கேரக்டர் ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க. ஏன்னா ஒரு லவ்வரா, ஹஸ்பண்டா எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு இப்படி ஒரு ஆள் நமக்கு அமையணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப அமைதியா, அன்பான, ஒரு அக்கறையான, எதுக்குமே தோண்டு போகாத ஒரு கேரக்டர். எந்த சூழ்நிலையிலுமே தன்னோட லவ்வர் அல்லது ஒய்ஃபை கைவிடாத அவங்களுக்கு துணை நிற்கிற ஒரு கேரக்டர். அதுல லவ்வரா நடிச்சவரா இருக்கட்டும், ஹஸ்பண்டா நடிச்சவரா இருக்கட்டும், அவ்வளோ க்யூட்டா இப்படிலாம் ஒரு கேரக்டர் நமக்கு அமையணும் அப்படின்னு நம்மளே யோசிக்கிற அளவுக்கு தான் நடிச்சிருப்பாங்க. அந்த 2 கேரக்டரோட சீன்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கே ரொம்ப கலகலப்பா, கொஞ்சம் கியூட்டா இருந்தாலும், இந்த சீரிஸ ஜாலியா கொண்டு போறது கேரக்டர் அப்படின்னா, பூசாங்கிலோட கேரக்டர் தான். இந்த மாரி ஆளு கண்டிப்பா எல்லா குடும்பத்திலயும் இருப்பான், எல்லா ஊர்லயுமே இருப்பான். அதாவது எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான உதாரணமா ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் தான் இந்த பூசாங்கில். சீரிஸ் முழுக்கவே ரொம்ப ஜாலியா கொண்டு போறது இவர் தான். இவங்கள தாண்டி மீனவ பெண்கள் உட்பட வர்ற எல்லா கேரக்டருமே இந்த சீரிஸ ஒரு வாழ்வியலா நினைச்சு தான் அவங்க நடிச்சிருக்காங்கன்னு தான் தோணுச்சு. அழகான கதைக்கு ஒரு இதமான பின்னணி இசைய கொடுத்து, கேட்கறதுக்கே நம்ம ஒரு ஃபீல் குட்டா இருக்கிற மாரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் இருக்கும். கேமரா ஒர்க்குமே கண்ணுக்கு குளிர்ச்சியா தான் இருக்கிற மாரி இருந்தது. ஒரு ஜோடி அவங்களோட சின்ன வயசுல இருந்து, அதாவது குழந்தை பருவத்தில இருந்து அவங்களோட முதுமை பருவம் வரைக்குமே, அவங்க வாழ்க்கைய அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற மாரி தான் இருந்துச்சு திரைக்கதை. நம்ம வாழ்க்கைய நாமளே திரும்பி பார்த்தா எப்படி அழகா இருக்கணும்னு நினைப்போமோ, அந்த மாரி தான் இந்த திரைக்கதை அமைச்சிருப்பாங்க. நமக்கும் இப்படிலாம் அமையலாம் அப்படிங்கிற ஒரு ஏக்கமே வர ஆரம்பிச்சுரும். காதல், சின்ன சின்ன மோதல், சிரிப்பு, அழுகை, லவ் பிரேக்கப்பு, தாங்க முடியாத ஒரு சில இழப்புகள், அதை தாங்கி வர்ற கஷ்டம்னு நமக்கு எல்லா உணவுமே இந்த சீரிஸ் கடத்திரும். குறிப்பா பல இடங்கள்ல உங்கள அறியாமலேயே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடும். அதாவது 2வது, 3வது எபிசோட்ல தொடங்குற இந்த தாக்கம் உங்களுக்கு 16வது எபிசோட் முடியிற வரைக்குமே அங்கங்க ஏதோ ஒரு சீன் உங்கள கலங்க வச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது அது எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த சீரிஸோட ஆரம்ப கட்டத்திலேயே ஹீரோயினோட அம்மா இறந்து போயிருவாங்க. அவங்களும் அந்த பாதியில வந்துட்டு அந்த ஹீரோயினோட மகன் ஒருத்தன் வந்து சின்ன வயசுலயே இறந்து போயிருவான். அவங்க 2 பேருமே அந்த குடும்பத்தோட சீரிஸோட கடைசி எபிசோடு வரைக்குமே பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்களோட மட்டும் இல்ல, நம்ம கூடவுமே அவங்க 2 பேரும் பயணிச்சுட்டு வர மாரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதாவது ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் இல்ல, ஆபாச வார்த்தைகள் இல்ல, ட்விஸ்ட்டு, ட்விஸ்ட்டு, ட்விஸ்ட்டு அப்படின்னு நம்மள மண்டைய கசக்குற அளவுக்குலாம் எந்த சீனுமே இல்ல. ஆனா இருந்தாலுமே, அடுத்து என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு, அந்த கதையோட வர்ற ஒரு கவிதை மாதிரியான காட்சிகள்ல உங்கள அந்த சீரிஸோட கட்டி போட்டுரும். மொத்தம் 16 எபிசோடு இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் ஓடுற மாரி தான் அந்த சீரிஸ். ஒரு சிலருக்கு வந்துட்டு மெதுகா நகர்ற மாரி தான் இருக்கும். ஆனா, கதையில உள்ள எதார்த்தம் உங்கள அப்படியே அந்த சீரிஸோட நகர வச்சுரும். தமிழ் டப்பிங் ரொம்ப அழகா பண்ணியிருப்பாங்க. ஏன்னா, ஒவ்வொருத்தரோட குரலுமே சீரிஸ் முடிஞ்சாலுமே உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தைத்தனம் மாறாம, எதார்த்தமா, ஒரு லைட்டா ஒரு கொஞ்சல் தனத்தோட இருக்கிற அந்த வாய்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்கறதுக்கே ஒரு மாரி நல்ல ஃபீல குடுக்குதுன்னே வச்சுக்கலாம். இந்த சீரிஸ பத்தி இன்னும் பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம். பொறுமையா கடந்து போங்க. உங்க வாழ்க்கையோட அர்த்தத்தையும் இந்த சீரிஸ் உணர வச்சுரும். ஒரு 15 மணி நேரத்த நீங்க செலவிடுறீங்க அப்படின்னா, ஒரு அழகான ஒரு சீரிஸ் பார்த்த ஃபீல் குடுக்கும். நீங்க தாராளமா குடும்பத்தோட பார்க்கலாம். ஒரு 2டே 2 கிஸ் சீன் மட்டும் இருக்கும். அதுவும் ஒரு சாதாரண கிஸ் சீன் தான். நீங்க தாராளமா குடும்பத்தோட பாருங்க. நம்ம சைட்ல இருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் சீரிஸ் இது. Netflixல இருக்கு. டோன்ட் மிஸ் இட் மக்களே. இது ஒரு தரமான சீரிஸ். அடுத்த ஒரு விமர்சனத்தில் சந்திப்போம் மக்களே. நன்றி, வணக்கம்.